அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் உங்கள் உள்ளங்களை நாள்தோறும் இன்பத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மகான் தொடரில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிகழ்ச்சி தயாரிப்பாளரோடும் குழுவினரோடும் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த நாள் மட்டுமல்ல, வருடத்தின் எல்லா நாளும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல அந்த காஞ்சி மகான் பரிபூர்ண அருள் உங்களுக்கு செய்யட்டும் என்று அவர் பாதத்தை காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி வேண்டி நிகழ்வுக்குள் செல்கின்றோம். பொதுவா நம்முடைய காஞ்சி மகா சுவாமிகள் 68வது பீடாதிபதி. காமத்தை வளைத்ததனால் காமகோடி, ஜகத்தை ஆண்டதனால் ஜெகத்குரு, குழந்தைகளின் உள்ளத்தை தொட்டதால் உமாட்சி தாத்தா, நமக்கெல்லாம் பெரியவா, தெய்வத்தின் பாஷையை நமக்கு சொன்ன தெய்வத்தின் குரல் தந்த அந்த ஞான மாமுனியினுடைய திருவடிகளினுடைய பெருமையை எப்படி வேணாலும் நாம் வானவெள்ளின் வண்ண நிறம் போல வர்ணித்து கொண்டே இருக்கலாம். பழம்புரியார் வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், அனைத்தையும் பிடிந்த பிறகும் சத்தோடு இருக்கக்கூடிய ஞான படம் காஞ்சி மகா பெரிய சுவாமி. ஒரு எலுமிச்சம்பழத்தையோ சாத்துக்குடியோ அப்படி பிழிஞ்சிட்டோம்னா ஒண்ணுமே இருக்காது, சக்கை இருக்கும். அனைத்தையும் பிடிந்த பிறகும் சத்தோடு இருக்கும் ஞானப்படம் காஞ்சி பெரியவான்னு வளம்புரியார் எழுதுற. பெரியவா சில சமயம் குழந்தையா மாறி, அவருக்குள்ள நகைச்சுவை திறன் உண்டு, குழந்தைகள் மேல பிரியம் உண்டு. இந்த வேத பாடசாலையில படிக்கிற குழந்தைகளை எல்லாம் உட்காத்தி வச்சு திடீர்னு சத்சங்கம் மாதிரி பேச ஆரம்பிச்சுடுவாராம். அப்படி அவர் சின்ன சின்ன முத்துக்களாக உதிர்ந்ததை தொகுத்து ஒருத்தர் மாலையா ஒரு கையடக்க புத்தகம் போட்டிருந்தார். படிச்சேன், வியந்து போயிட்டேன். வடநாட்டு ஞான குருமார்களுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டே வந்திருக்கா பெரியவா. துக்காராம் பத்தி, பக்த ராமதாஸ் பத்தி நிறைய நிறைய அவரு, அதாவது இவங்கதான் அவங்கதான் இல்லை, அப்படி ஒரு மனிதநேயத்தோடு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மகா பெரிய சுவாமிகள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இந்த குழந்தைகள்கிட்ட சொல்றாராம், ஒரு பெரிய கிருஷ்ண பக்தர் இருந்தார். 92 வயசாம் அவருக்கு. உயிர் பிரியிற தருவாயில இருந்திருக்கு. அவர் ஐசியூல வச்சு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு அவருக்கு எல்லா பணிவிடையிலையும் செஞ்சிருக்கார். அவருடைய குழந்தை பையன் அப்பா, ஏன்னா இன்னும் ஒரு நாள்ல அவர் இறைவனடி சேர்ந்துருவாருங்கிறது உறுதி ஆயிடுச்சு. அப்பா மகன் பேசிக்கிறார். அப்பா ராஜா, 3-4 நாளா ஆஸ்பத்திரியில இருக்கேன்னு, வென்டிலேட்டர் வச்சுட்டியே, எவ்வளோ ஃபீஸ் கட்டின? அப்பா அதை விடுப்பா, ஒரு 3.5 லட்சம் ரூபாய், அதை விடுப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பணத்தை பத்தி யோசிக்காதப்பா. அவரு ஒரு நிமிஷம் அந்த அந்த காற்று கருவி, அந்த சுவாச பேக் அப்படி எடுத்துட்டு சொன்னாராம், இல்ல ராஜா, 3 நாள் 4 நாள் நான் செயற்கை காற்றை சுவாசிப்பதற்கு 3.5 லட்சம் நீ செலவு பண்ணியிருக்க. எனக்கு 92 வயசு ஆயிடுத்து, 2 நாள்ல நான் போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனா 92 வருஷம் எந்த மிஷினும் வைக்காமையே பகவான் கிருஷ்ணன் எனக்கு நல்ல காற்றை சுவாசிக்க வச்சானே, அதுக்கு எத்தனை லட்சம் நான் அவனுக்கு கொடுக்கணும்? எதுவுமே கொடுக்காம போறேன்னு நான் கடங்காரன்னு கிருஷ்ணன் நினைச்சுப்பானோ? இல்லை இல்லை, நான் அங்க போயும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னே சொல்லிகிட்டே இருக்கேன். பெரியவா சொன்னாராம், உண்மையான கிருஷ்ண பக்தர்னா அவர் தான். இறக்கும் தருவாயில் கூட இறைவனுடைய பெருமை. எப்படி அவர் சொன்னதுல உள்ள நியாயத்தை பாருங்க. 92 வருஷம் எந்தவித சுவாச கருவியும் இல்லாம இயற்கையா காற்றை சுவாசிக்க வைத்ததற்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? 3 நாள் அந்த வென்டிலேட்டர்ல வச்சு காத்து கொடுத்ததுக்கு 3.5 லட்சம் 4 லட்சம்னா 92 வருஷத்துக்கு நான் எத்தனை லட்சம் பகவானுக்கு கொடுத்துருக்கணும்? யோசிச்சது உண்டோ? அப்படியே அசந்துட்டாங்களாம் வேதம் படிக்கிற குழந்தைங்க. அடுத்து சொன்னாராம், பண்டரிபுரத்துல ஒரு பெரிய கிருஷ்ண பக்தர். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு திரைப்பட நடிகர் நடிகைக்குரிய ஒரு முகபாவம், பெரிய புகழ் வாய்ந்தவங்க,
செல்வ செழிப்பு மிக்கவங்க எல்லாம் இருந்திருக்கு. 80 வயதுக்கு மேற்பட்டவங்க உடம்பெல்லாம் சுருங்கி நிறம் மாறி நோய்வாய்ப்பட்டு ஒண்ணுமே நம்ம நடக்க முடியாது, எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிற சமயத்துல அவங்களுடைய மணி வயிற்றில் பிறந்த மகள் ஒருத்தி கிருஷ்ணன் கோவில் பிரசாதத்தோட விபூதி குங்குமத்தோட போய் பார்த்து அந்த அம்மாட்ட, நீ எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செஞ்ச, உன்னுடைய அழகு என்ன இதுன்னு, உனக்கு போய் இப்படி வந்துடுத்தே எல்லாம் சொல்லிட்டு பிரசாதம்லாம் கொடுத்து திருநீர்லாம் வச்சோன்ன விபூதி. அந்த மூதாட்டி சொன்னாலாம் மகளை பார்த்து, அம்மா இந்த கிருஷ்ணன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாம்மா, ஒண்ணு யோசிச்சு பார்த்தியோ? ஒரு காலத்துல நான் கிருஷ்ணா கிருஷ்ணாம்பேன், பரபரப்பா இரும்பேன், கார்ல போவேன், மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், அந்த கிளப்பு இந்த கிளப்பும்பேன், புகழோட இருந்தேன், அத்தனை பேருக்கு சொன்னேன், மூஞ்சியெல்லாம் சுருங்கி போச்சுன்னா நீங்க எல்லாம் வருத்தப்படுறீர்கள், எனக்கு போய் இப்படி ஆச்சுன்னு. வயசு மனுஷனுக்கு ஆகத்தானே செய்யும், நடக்க முடியாத சூழல் வரும் தானே. நான் எப்பெல்லாம் கிருஷ்ணனை தேடி போக உடம்புல தெம்பு இருந்தது, இப்ப தேடியே என்னால போக முடியல, கிருஷ்ணனை பார்க்க முடியல, கோவிலுக்கு போக முடியல. ஆனாலும் பாரு, என்னைய நாடி தேடி மற்றவாளோட என் மணி வயிற்றுல பிறந்த குழந்தைய எனக்காக கோவில் போய் பிரசாதத்தை கொடுத்து அனுப்புற மாதிரி கிருஷ்ணன் உயர்ந்தவன் இல்லையாம்மா, எவ்வளோ பாக்கியசாலிமா நான்றான். நம்ம எதை எதிர்மறையா சிந்திக்கிறோமோ அவங்க நேர்மறையா சிந்திக்கிறாங்க பார். இதை சொல்லிட்டு பெரியவா சொன்னலாம், ஒரு பக்தா அப்படின்னா நம்ம சாகர தருவால கூட இறைவன் நாமத்தை, இறைவனுடைய சிறப்பை, இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய பாங்க நம்ம பெறுறதே இல்லை. அதை செஞ்சுக்க நம்ம பழக வேண்டாமா அப்படிங்கிறத அப்படி அப்படி ஒண்ணுமே கடைசியிலே சொன்னாராம். இந்த பக்கத்துல இருக்க திருவண்ணாமலையில ரமண மகரிஷின்னு ஒருத்தர், அவருக்கு ஒருத்தர் அப்படி பார்த்து பார்த்து சமைப்பார். ரமணருக்கு பண்ற சமையலுடைய ஸ்மெல் கேட்டு ஒரு நாய்க்குட்டி பைரவர் சுற்றி சுற்றி வந்தது. அதை பார்த்த சமையல் கலைஞருக்கு கோபம் வந்துடும், சீப்போ சீப்போ சீப்போன்னு விரட்டினார். அதை பகவான் பார்த்துட்டார். அவருக்கு உணவுலாம் பரிமாறணுன்னு ஓரமா கோச்சின்னு போய் உட்காந்துட்டு அடறார் நாய்க்குட்டியை பார்த்து. சமையல் கலைஞர் என்னன்னு போய் கேட்டார், எனக்காவது வாய் இருக்குப்பா, பசிச்சா உணர்வு மூலியமா புக்ஷ கேட்டுருவேன், அந்த வாயில்லா ஜீவனை விரட்டிட்டியே, அது எப்ப சாப்பிடுறதோ அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்னார். இந்த மாதிரி எல்லாம் இந்த மண்ணுலகல்ல பக்தியையும் துறவையும் மனிதநேயத்தையும் காருண்யத்தையும் வளர்த்தவர்கள் வாழ்ந்த மண் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னாரா. இதெல்லாம் வெறும் முத்துக்களா, வைரங்கள் இல்லை, மாணிக்கம் அல்ல, மரகதம் அல்ல. மீண்டும் இந்த மரகதங்கள் காஞ்சி மகானில் நாளையும் மின்னி மிளிரும். நன்றி.